வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான். இந்த காரசாரமான சட்னி 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சட்னி தான். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வான்ல வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தோன்னே நம்ம இதை வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ அதே வானல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்க காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க போட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே வானல்ல 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். அதை போட்டு வறுத்துக்கலாம். இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினோன்னு நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்திடலாம். கருவேப்பிலை சேர்த்தி சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்தம் பருப்பையும் மிளகாவையும் சேர்த்திடலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சோன்னு நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா மைய அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிச்சு நம்ம சட்னியில ஊத்திடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சுவையான சட்னி ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது 2 நாள் வச்சிருந்தாலும் கெட்டே போகாது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.